Samayal everyday viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டர் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாம ஈஸியா கடாயிலேயே எப்படி நம்ம பிஸ்கட்டை பேக் பண்ணி எடுக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பட்டர் பிஸ்கட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 200 கிராம் மைதா மாவு, 100 கிராம் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 4 பாதாமும் 4 பிஸ்தாவையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 100 கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 கிராம் பட்டரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணாதான் பிஸ்கட் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். பட்டரை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், பட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டரை வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணியாச்சு. இதை நம்ம பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சல்லடை வச்சு சலிச்சிட்டு நம்ம சர்க்கரை பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடரை உள்ளே சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஒரு வேளை வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் 2 ஏலக்காவை சர்க்கரையை பவுடர் பண்ணும் போதே சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு பட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பட்டரும் சர்க்கரையும் சேர்ந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கணுன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். மாவை சலிச்சு உள்ளே சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையும் கடலை மாவும் வந்து நம்ம பேக்கரி டேஸ்ட்டில் பிஸ்கட் வரணுங்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிஸ்கட்டு கேக்குக்கெலாம் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணும்போது சேம் டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிஸ்கட் நல்லா சாஃப்டாக வரும். கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விரல்களால் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி உள்ளங்கை வச்சு அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அழுத்தி மிக்ஸ் பண்ணோன்னா பிஸ்கட் வந்து ஹார்டாயிரும். பாருங்கள், நம்ம தண்ணியோ இல்லைனா பால் எதுவுமே சேர்க்காம நம்ம சேர்த்துருந்த பட்டரை வச்சு மாவை இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாவோட பதம் வந்து இப்படி கையை வச்சு அழுத்தினோன்னாலே இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கட் மாவு ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட்டை இன்றைக்கி நான் கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் மேலே லைட்டாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு பிஸ்கட் மாவு எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையை வச்சு நல்லா உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு உள்ளே வச்சிடலாம். சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. பேக் ஆனதும் அது வந்து பெருசாயிரும். மாவை இந்த மாதிரி அழுத்தினதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இதில் ஒரு லைன் மாதிரி போட்டு விட்ருங்க. அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே பிஸ்கட் ஷேப் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக பிஸ்கட் மேலே ஒரு சின்ன பீஸ் பிஸ்தாவும் ஒரு சின்ன பீஸ் பாதாமையும் வச்சிடுறேன். எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி எடை விட்டு வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருசாயிரும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். பிஸ்கட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பேக் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். இதில்
1 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். உப்புக்கு பதிலாக நீங்கள் மணல் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து ஏற்கனவே கேக் பேக் பண்ண உப்பு தான், அதனால தான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது. உப்பு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிற பிஸ்கட்டை உள்ளே வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பிஸ்கட்டை சுற்றி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிக்கி. இந்த மாதிரி ஆனாலே நம்ம பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் பிஸ்கட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். இதை நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். பிஸ்கட் எல்லாமே சூப்பராக ரெடியாகி நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வெளியில் எடுத்துட்டேன். இதை நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள். சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக உடஞ்சி வருதுன்னு. ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி 3 லைன் போட்டிருந்தோம். பாருங்கள், நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே ஷேப்லேயே பிஸ்கட் ரொம்ப சூப்பராக நமக்கு பேக் ஆகி கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த பட்டர் பிஸ்கட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.